நம்ம தோட்டத்தில் சுற்றி தெரியிற நாட்டுக்கோழியில் 2 கோழியை பிடிச்சி இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி கறி குழம்பு வைக்க போகிறோம். சிக்கனை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக குழம்புக்கு தேவையான அளவு நம்ம வீட்டிலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் உரித்து எண்ணெயில் வெங்காயம், வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை, சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வீட்டிலேயே அரைச்ச சிக்கன் கறி குழம்பு மசாலா அதை போட்டு அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை உள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய விட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி திரண்டு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் விடணும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தூக்கி உள்ளே ஊற்றிடலாம். இன்னும் குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி தேங்காய் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கடைசியில் குழம்புக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ சுவையான கறி குழம்பு தயார். வாங்க சாப்பிட்லாம்.